மதம் என்பது ஒன்று இல்லை, இந்து சமயம்தான் என்று சொல்லி மதத்துக்கும் சமயத்துக்கும் உள்ள வேறுபாட்டினை உணர்த்தி நாம் தெளிவுபடுத்துவது வழக்கம். அதே போன்று இந்த சமயத்தைச் சேர்ந்தவர்கள் இந்திய நாட்டிலே வாழ்பவர்கள் அதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வது அவசியம்தான். உலகிலே மனிதன் திட்டாக வாழத் தொடங்கினான். ஆங்காங்கே கிடைத்த விளைபொருள்கள், தொழில் செய்யும் வசதி, அறிவின் பெருக்கம் இவனுக்கு ஏற்பவும் மற்ற ஊர்களோடு உள்ள தொடர்புகளுக்கு ஏற்பவும் அவ்வப்போது எவ்வாறு வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பது ஒரு வாழ்விலே உள்ள அனுபவத்தை ஒட்டி மக்கள் அறிவு அவர்களால் தோன்றிய அறிஞர்கள் அவ்வப்போது புதிய புதிய பொருட்கள் அனுபவத்துக்கு வரும்போது அவைகளில் இருந்து விளைவுகள் வரும்போது அந்த விளைவுகளை சமாளித்துக் கொள்ள, சமன் செய்து கொள்ள ஏற்ற நல்லதோர் வாழ்க்கை திருத்தங்களை அவர்கள் வழங்கினார்கள். இவ்வாறு வழங்கிய வாழ்க்கை திருத்தங்கள் சிலவற்றை நல்ல முறையில அதை பின்பற்றி பயன் கண்டவர்கள் அதை சடங்குகளாக ஒருவரும் அதை மறக்கக்கூடாது, விட்டுவிடக்கூடாது, புறக்கணிக்க கூடாது என்று அவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து சடங்குகளாக்கி ஒரு சட்ட திட்டத்துக்கு உட்படுத்தி அதற்கு மேலையும் போக வேண்டாம், கீழவும் அதை விட்டுடவும் கூடாது என்ற அளவில் ஒரு கட்டுக்கோப்புக்குள் சில பல நெறிகளை கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வந்து அதை மக்கள் தொடர்ந்து பழக்கத்திலே கொண்டு வர செய்தார்கள். அத்தகைய கட்டுப்பாடுகளோடு கூடிய கலாச்சாரம் தான் மதம் எனப்படுகிறது. மதத்தில 2 அடிப்படை உண்டு. இறை உணர்வு, அறநெறி. மனிதன் இயற்கையை அறிந்து விளைவறிந்த விழிப்போடு வாழ வேண்டும். எந்த செயல் செய்தாலும் அந்த செயலிலே விளைவாக இன்பமோ துன்பமோ அந்த செயலின் நோக்கம், செயலின் திறமை, காலம், தொடர்பு கொள்ளும் பொருள் இவற்றுக்கு ஏற்ப விளைவு பெறுகிறது. அந்த விளைவு எல்லாருக்கும் தெரிந்து கொள்ள முடியாது. வயதிலே சிறியவர்கள், குழந்தைகள், சிந்திக்க ஆற்றல் அற்றவர்கள் அவர்களெல்லாம் தெரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு பெரியவர்கள் அதை சொல்லி விளக்கி அவர்கள் வழிநடத்த வேண்டும். இதை பக்தி மார்க்கம் என்று சொன்னார். இந்த முறையில நீண்ட காலமாக ஆங்காங்கே தோன்றிய மகான்கள் சில பல திருத்தங்களை கொண்டார்கள் அல்லவா? அதற்கு முன்னதாக மதம் என்ற பெயரால சில சட்டத்திட்டங்களை வகுத்துக் கொண்டு தங்களையே ஒரு எல்லைக்கு உண்டாக்கி கொண்ட மக்கள் புதிய சீர்திருத்தவாதி வந்து ஒரு திருத்தம் சொன்னார்கள், அது வாழ்க்கைக்கு நல்லதாக இருந்து அவர்கள் உணர்ந்து எடுத்துக்கொண்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். மற்றவர்களோடு அவர்கள் சேர முடியவில்லை. அவர்கள் மற்றவர்கள் ஒதுங்கி விடுகிறார்கள். உணர்ந்தவர்கள் ஏற்றுக்கொண்டு இன்னார் சொல்படி நடக்கிறோம் என்ற போது அந்த சீர்திருத்தம் செய்த பெரியார்கள் பெயரை கொண்டு இன்னார் மதம் என்று சொன்னார்கள். அதற்கு முன்னதாக பழையபடி பின்பற்றி வந்த ஒரு எந்த சீர்திருத்தம் உண்டோ அதை ஏற்படுத்தினவர் பெயரால அது வழங்கப்பட்டது. இவ்வாறு மதம் என்ற ஒரே ஒரு மனிதனுக்கு நல்வாழ்வு அளிக்கக்கூடிய ஒரு நல்ல நெறி மதம் என்றால் அதை சீர்திருத்தம் செய்த பெரியார்கள் பெயராலே காலத்துக்கு ஏற்ற மாறுதல்களோடு வளர்ந்த போது
ஒவ்வொரு சட்டதிட்டங்களை அடிப்படையாக கொண்ட சடங்கு முறைகள் வித்தியாசத்தோடு எழுந்த ஒரு நெறி அவர்கள் பேரால் வழங்கப்பட்ட போது மதங்கள் பல ஆயிற்று. ஆனால் மதங்கள் உண்மையிலேயே பலமாயிற்றா? இல்லவே, ஒரே மதம் தான். ஏனென்றால் மதம் என்றால் இரண்டே பிரிவு தான் அதுல உள்ளது. முக்கியமா மதிப்புகள், அதாவது இறை வழிபாடு, அற வழிபாடு. மனிதன் உள்ளத்தை உயர்த்தி அறிவை பெருக்கி எல்லாம் வல்ல இறைநிலையை உணர வேண்டும். அதற்கு பக்தி, விளக்கம், ஞானம் என்ற 3 வழியில அறிவை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்ற போது அது இறை வழிபாடாயிற்று. மக்கள் ஒருவரோடு ஒருவர் பொருட்குறையில வாழ்க்கையில தொடர்பு கொள்ளும் போது பிணக்கில்லாமல் இருக்க வேண்டும், ஒத்தும் உதவியும் வாழ வேண்டும் என்ற போது ஒழுக்கம், கடமை, ஈகை என்று 3 இணைந்த அறநெறி ஆயிற்று. ஆகவே உயிர் வழிபாடாக அறநெறியும், இறை வழிபாடாக கடவுள் வழிபாடும், தெய்வ வழிபாடும், 2 இணைந்த ஒரு வாழ்க்கை நெறிதான் மதம் என்று கூறப்படுகிறது. அவர் காலத்திலே தோன்றிய, ஆங்காங்கு தோன்றிய மகான்கள் அவர்கள் பெயரை கொண்டு அவர்கள் பேர் நம்பிக்கையோ பக்தியோ உடையவர்கள். இதை தவிர இன்னும் 2 மதங்கள் உலகிலே இல்லையே இல்லை. நீங்கள் எந்த மதத்தை வேணாலும் பாருங்கள், சீர்திருத்தம் செய்த பெரியார்கள் பெயர் தான் இருக்குமே தவிர மதத்துக்கு ஒரு பெயர் உண்டா என்றால் இல்லை. ஆனால் சமயம் அப்படி அல்ல. மதத்துக்கு சமயத்துக்கும் ஒரு வேறுபாடு அடிப்படையிலே உண்டு. மதம் உயர்வாழ் மனப்பான்மை கொண்டது. மதம் அறிந்தவர்கள், அறியாதவர்கள். மேலே ஒருவர் இருந்து அதை போதிக்கின்றார், கீழே ஒருவர் இருந்து கேட்டுக் கொள்கிறார். ஆண்டான், அடிமை என்ற உயர்வாழ் மனப்பான்மையை அதை அடிப்படையாக கொண்டு போதிக்கப்படுவது மதம். சமயம் என்றால் அப்படி இல்லை. சம பிளஸ் இசம், சம இயம், ஈக்குவலிசம், நேர்நிறை உணர்வு, இதுதான் சமயம். அந்த சமயம் இந்த நாட்டில் 6 சமயங்களாக வளர்ந்தன என்பது பெரும்பாலோருக்கு தெரியும். அதிகமாக அதை விளக்க முடியவில்லை இப்பொழுது நேரத்தில். சைவம், சாக்தம், வைணவம், சௌரம், கௌமாரம், காணபத்தியம் என்பது அந்த 6 சமயங்கள். எல்லாம் வல்ல இறைவனை, முழுமுதற் பொருளாக உள்ள அவனை, ஒன்றுமில்லாத பிரம்மமாக வெட்ட வெளியாக உணர்ந்த பெரியார்கள் அதை பூரணமாக இருப்பதை வைத்து சிவம் என்றும் பூர்ணம் என்றும் மெய் என்றும் கொண்டாடினார்கள். அதை அடிப்படையாக கொண்டு எல்லோரும் அங்கே இருந்து சக்தி தோன்றி, அதை இணைந்து பிரபஞ்சம் தோன்றி, அதிலே இருந்து மனிதனும் ஜீவராசிகளும் தோன்றி வாழ்ந்து கொண்டு வருகிறோம் என்ற ஒரு அடிப்படையில ஒருவருக்கு ஒருவர் ஒத்தும் உதவி வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல கூட்டு நெறியோடு வாழ்ந்த போது அது சைவ சமயம் எனப்பட்டது. அது பின்னர் வந்தவர்கள் சிவம் என்ற பூர்ணத்தை மக்கள், சாதாரணமான மக்கள் உணர முடியவில்லை என்பதற்காக அதிலே இருந்து பின்னப்பட்ட ஆற்றலாக தோன்றிய பரமாணு சக்தி, ஆகாசம், இதை வைத்துக் கொண்டு அதனால்தான் உலகம் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டன, அதே போல எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்ற கருத்தில அதையே முன்வைத்து எல்லோரும் அதை அடிப்படையாக கொண்டு வாழ்பவர்கள் தான் என்று விளக்கிய போது சாக்த சமயம், சக்தி வழிபாடு வந்தது. அதன் பிறகு சக்தி என்பது என்ன? ஒரு நுண்ணிய பரமான துகள், எப்பொழுதும் அதனுடைய வேகம் சுழன்று கொண்டே இருக்கும் தத்துவம், அதுதான் விரைவு எனப்படுவதே. அந்த விரைவுதான், அந்த வேகம் தான் எல்லாவற்றிலுமே இருக்கிறது. இருந்தது, எழுந்தது,
அல்லது எழுந்தது என்று சொன்னால் மோஷன், ஸ்டாட்டிக் மோஷன். இருப்பை ஸ்டாட்டிக் என்று வைத்துக் கொண்டால் அதை இயக்கத்தை மோஷன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இயக்கம் என்று. அந்த இயக்கத்தை எப்படி அவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்பது உங்களுக்கு இப்பொழுது விளக்க முடியாது என்றாலும், அந்த சக்தியானது தன்னைத்தானே வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. அப்படி சுழற்சியிலே ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருக்கிறது. அந்த சுழற்சி ஒன்று மோதுதல இருந்து வரக்கூடிய ஒரு முழுமையான ஒரு தொடர்ந்த சத்தம், ஒலி இருக்கிறது. ஆக இந்த ஒலியையும் சக்கரம் என்ற சுழற்சியையும் காட்டி, இதுவேதான் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவிளையாடல், ஆக்கல், காத்தல், அழித்தல் என்ற மூன்றுக்கும் அடிப்படையாக உள்ளது இந்த சக்தி தான். அந்த சக்தி சப்தமும் சுழலும் உடையது என்பதை நிரூபிப்பதற்காக சங்கு, சக்கரம் என்ற இரண்டு பொருட்களை காட்டி, அந்த பொருட்களை தாங்கி ஒரு வடிவத்தை கொடுத்து இது வைணவம் என்ற பெயரால வந்தபோது வைணவ சமயம் ஆச்சு. அதன் பிறகு சூரியனாலே தான் எல்லா இயக்கங்களும் வாழ்விலே நடைபெறுகின்றன என்ற கருத்தை எல்லாருமே பொதுவாக உணர்ந்தவர்கள் அதை சூரியனையே எல்லாருக்கும் பொதுவான கடவுளாக ஏற்று வணங்கிய போது அது சௌர சமயம் ஆயிற்று. அதன் பிறகு சக்தி, சிவம், சுத்தவெளி, அணு என்ற இரண்டின் விகிதாச்சார இனத்துக்கு ஏற்ப பிரபஞ்சம் தோன்றி, அந்த பிரபஞ்சத்தில உருவம், ஒளி, ஒலி, சுவை, மனம், மனம் என்ற ஐவகை இயக்கங்கள் உண்டாகின்றன என்ற ஒரு உண்மையை கண்டுபிடித்த பெரியவர்கள் சக்தி, சிவன் இரண்டு இணைந்து அதிலே தோன்றிய பிரபஞ்சத்துக்கு 6 வகை இயக்கங்கள், சிறப்புகள் உள்ளன என்று கூறி, அந்த 6 வகை சிறப்புகளை 6 தலைகளாக வைத்து சண்முகம் என்ற பெயரோடு அதை வணக்கம் செய்தார்கள். இங்கேதான் கௌமார சமயம் என்பது தோன்றியது. பின்னர் வந்த மகான்கள், மகரிஷிகள் அகநோக்கி இவ்வளவும் நான் உணர்ந்து கொண்டு வரக்கூடியவன் யார், நான் யார், எனக்குள்ளும் புறமும் இந்த பிரபஞ்சத்தை ஆளும் திறமும் உடைய அந்த சக்தி என்று உணர்வதற்கு தன்னுடைய அறிவை புலன்களிலே இருந்து விடுத்து உள்நோக்கத்தோடு அகத்தவம் மாற்றி அவர்கள் உயிரை உணர்ந்தார்கள். உயிருக்கு மூலமான சிவத்தையும் உணர்ந்தார்கள். அங்கே உணர்ற போது அவனே இவனாக அறிவாக இருப்பதை, அந்த சிவமே அறிவாக இவனிடம் இந்த உடலிலே உயிர், உயிரிலே சிவம் அறிவாக இருப்பதை உணர்ந்து கொண்டார்கள். அந்த உணர்வு மூலாதாரத்திலே இருந்த உயிர் சக்தி சோலானது மேலே கொண்டு வந்து நெற்றிக்கண், உச்சி என்ற 2 இடங்களிலே தவமாற்றி மனதை பயிற்சி செய்தனாலே வந்ததுனால இந்த பேரியக்க மண்டல ரகசியங்கள் அத்தனையுமே நமக்குள்ளாக இந்த இடத்துல இருந்து இப்படி கொண்டு போய் மூலாதாரம், அந்த பின்னால வரக்கூடிய முதுகம் என்ற வழியாக காண்பித்து மூலாதாரம் வரைக்கும் வந்த போது ஓ என்ற வடிவத்தை காட்டி, இதன் மூலமாகத்தான் பிரபஞ்ச ரகசியங்கள் அத்தனையும் உணரலாம் என்று பிரணவ வடிவத்தை வைத்து வழிபட தொடங்கினார்கள். அதோடு சேர்ந்த ஒரு உருவத்தோடு பிரணவமாகிய ஓ என்ற எழுத்தை வைத்த போது, சேர்த்த போது அது கணபதி என்று இப்பொழுது நாம் எல்லோரும் வணங்கி வரக்கூடிய தெய்வமாக்கி ஞானபத்தியம் என்ற பெயராக 6 சமயங்களாக மாறின. 6 சமயங்களும் ஒன்றுமே இல்லை. இயற்கையின் உண்மையை அவ்வப்போது உணர்ந்த ஞானிகள் விளக்க, மக்கள் விளங்கிக் கொள்ள, அதை பின்பற்றி நாம் எல்லோரும் ஒன்று சமம் என்ற ஒரு அறிவோடு, ஒற்றுமையோடு, ஒருவருக்கொரு உதவியும்
ஒத்து வாழ வேண்டும் என்ற ஒரு நெறிதான் சமயம். ஆகையினால் இந்த ஆறுமே சமயங்களாகத்தான் வந்தனவே தவிர 6 மதங்களாகவே இல்லை. அந்த அடிப்படையிலே வந்ததுதான் இந்த இந்து சமயம். இந்த எந்த காலத்திலேயும் இது ஒரு சடங்குக்கோ அல்லது இதை இந்த சடங்கை தள்ளக்கூடாது, இது சேர்க்கக்கூடாது என்ற திருத்தம் செய்யக்கூடாது என்ற கட்டுப்பாடு இல்லாத ஒரு சமயம். எத்தனை சமயங்கள் வந்தாலும் நினைத்துக் கொண்டு எத்தனை மதங்கள் உலகிலே தோன்றினாலும் அவைகளெல்லாம் இந்திய சமயத்துக்கு முரண்பாடு இல்லை, முரண்பாடு அற்றது என்ற ஒரு தெளிவிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விரிந்த மனப்பான்மையும் தொடர்ந்த சீரழிவு இல்லாத குறைபாடு இல்லாத ஒரு பெருமையும் உடையது எதுவோ அதுவேதான் இந்து சமயம். இந்த இந்து சமயத்துல முக்கியமாக சில கொள்கைகள் எப்பொழுதுமே பின்பற்றப்பட்டு உணர்த்தப்பட்டு வருகின்றன. அவை 4 வகை பேர்கள். மனிதன் செய்யக்கூடிய எந்த செயலிலும் ஒரு நோக்கம் வேண்டும். அந்த நோக்கமின்றி செயல் செய்யக்கூடாது என்ற போது அறம், பொருள், இன்பம், வீடு பேறு என்று 4 பேர்கள்ல ஏதேனும் ஒன்றை நாடித்தான் செய்ய வேண்டும். இந்த 4 வேண்டும். மனிதனுக்கு அறம் வேண்டும், பொருள் வேண்டும், இன்பம் வேண்டும், வீடு பேறு வேண்டும். இந்த 4 வேண்டும். ஆனால் ஒன்றால் ஒன்று கெடாது பாதுகாத்து மற்ற 3ஐயும் அதை அழியவிடாது, பிளக்கூடாது, ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு நெறிதான் இது 4 வகை பேர்கள் என்பது. அடுத்தது ஐம்புலவர் வணக்கம். ஒரு மனிதன் வாழ்விட எத்தனை பேர் பின்னி கிடக்கின்றார்கள், அவன் நன்மைக்கு, உயர்வுக்கு, அறிவின் விழிப்புக்கு, வாழ்க்கை வளத்துக்கு, அவனை பாதுகாப்பதற்கு எவ்வளவு பேர் வேண்டியதாக இருக்கிறார்கள் என்ற போது அவர்கள் கணித்தார்கள். அன்னை, தந்தை பிறந்தவுடனே அவனுக்கு பாதுகாப்பாக வாழ்வழிப்பவளாக இருப்பவள் அன்னை. அடுத்தது தந்தை. அன்னையை வணங்க வேண்டும், வணக்கத்துக்குரியவள் அன்னை. தந்தையை வணங்க வேண்டும், அவரும் வணக்கத்துக்குரியவர். அதன் பிறகு வயது வந்த பிறகு அறிவை உயர்த்துவதற்கு உடலை தந்தவர்கள் பெற்றோர்கள். அதற்கு மேலாக பிரம்மஞானம் என்றும் இல்ல யோகம் என்றும் மற்ற முறைகளை எல்லாம் கற்பித்து மனிதனை முழு மனிதனாக்க வல்லவர்கள் அவர்கள் ஆச்சாரியர்கள், குரு. 3வது குரு வணக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உண்மையை பின்பற்றினார்கள். 4வது அரசன். அரசன் தான் எல்லாரையும் பாதுகாக்கிறான். எளியவன் வலியவன் என்ற போது எளியவனை வலியவன் வருத்தாதிருக்கிற அளவுக்கு நடுநிலை நின்று ஒவ்வொருவரையும் பாதுகாக்கக்கூடியவன் ஆட்சியாளன், அரசன். அதனால அரசன் வணக்கத்துக்குரியவன். அதன் பிறகு எல்லாம் வல்ல இறைவனை எவருமே யாருமே மறக்கக்கூடாது. மறந்தால் தன்முனைப்பு மிகும், தன்முனைப்பு எழுந்தால் தான் தனது என்ற 2 எண்ணக்கோடுகள் எழும். அதாவது அதிகாரப்பற்று, பொருள் பற்று. இதில் இருந்து 6 குணங்கள், பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வாழ் மனப்பான்மை, மஞ்சம் என்ற 6 குணங்கள் எழும். அவைகள் மூலம் செயலாற்றும் போது தனக்கும் பிறருக்கும் எப்பொழுதுமே துன்பம்தான் விளையுமே தவிர நன்மை விளையாது என்று கண்டதனால அந்த 5வதாக எல்லாம் வல்ல இறை நிலையை எப்பொழுதுமே எல்லாருக்கும் வணக்கத்துக்குரியது என்று கூறி அதையும் வணங்க வேண்டும் என்று ஐம்புறவர் வணக்கம் என்பதை ஒரு முறையாக போதித்து அதை பின்பற்ற செய்தது இந்த இந்து சமயத்திலே உள்ள கொள்கைகளில் ஒரு முக்கியமான கொள்கை. அதன் பிறகு
மனிதன் பிறக்கிறான், இறக்கிற வரையில வயது வேறுபாடு, அறிவின் வேறுபாடு, அதற்கு ஏற்ப அவர்கள் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள உலகுக்கு தன்னை தயார் செய்து கொள்வதற்கு 4 பிரிவுகளாக பிரித்தார்கள். அது இளமை நோன்பு, இல்லறம், அகத்தவம், தொண்டு என்று சொல்லக்கூடியவை. அத வடமொழியில பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று சொல்வார்கள். அதையேதான் நாம் இளமை நோன்பு, இல்லறம், அகத்தவம், தொண்டு என்று கூறுகிறோம். இது சிறு வயதில அவர்கள் திருமணமாகும் வரையில ஒரு மனிதன் இளமை நோன்பு எடுத்து எவ்வாறு தன்னை நல்ல மனிதனாக வாழ்வதற்கு தகுதியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முறையோடு கல்வி கற்கும் காலத்தில எவ்வாறு வாழ வேண்டும் என்பதுதான் ஏழை நோன்பு, அதுதான் பிரம்மச்சரியம். அதன் பிறகு குடும்பம் ஏற்று பொருளீட்டி காத்து பிறர்கிட்டு தானும் சீராக உண்டு வாழும் போது பிறர்க்கு இன்னா செய்யாமல் எந்த நேரத்திலேயும் பிறர்க்கு எந்த வழியிலே நாம் உதவ வேண்டும் என்றால் இங்கேதான் கர்மயோகம் வருகிறது, கடமையோகம் உண்டாகிறது. இந்த உலகத்திலே உள்ள மக்கள் அனைவருமே எல்லாருமே பொருளீட்டி கொடுக்கிறார்கள். அதை நான் உண்டு வருகிறேன். ஒவ்வொரு நாள் வாழ்விலும் எண்ணிறந்த மக்களுடைய உழைப்பும் அறிவும் நான் அனுபவிக்கக்கூடிய பொருளிலே அடங்கி இருக்கின்றன. எனவே என்னை தகுதியாக்கி வைத்த இந்த சமுதாயத்துக்கு கல்வியில, வலிவில, வளர்ச்சியில, காப்பில என்னை தகுதியாக்கி வைத்த சமுதாயத்துக்கு என் அறிவாலும் என்னுடைய உழைப்பாலும் பதில் செய்ய வேண்டும். நான் கடன் பட்டிருக்கின்றேன் சமுதாயத்துக்கு, அந்த கடனை என் உழைப்பின் மூலம் தீர்க்க வேண்டும் என்ற கருத்தும் அதற்குரிய செயலும் தான் கடமையாகும். அந்த கடமையை மனதிலே கொண்டு ஒவ்வொரு குடும்பத்திலே இருந்து கொண்டு எல்லா வகையான கடமைகளையும் ஒழுங்காக செய்வதுதான் இல்லறம். அதன் பிறகு அகத்தவம். அதோடு பொருளை மாத்திரம் தெரிந்து கொண்டால் போராது, உடலை மாத்திரம் தெரிந்து கொண்டால் போராது, உயிரை பற்றி அறிய வேண்டுமே. அந்த உயிரை பற்றி அறிவதற்கு புறப்பொருளிலே இருந்து மனதை விடுவித்துக் கொண்டு அந்த அகப்பொருளாக உள்ள உயிரை நோக்கி மனம் நிற்க வேண்டும். அதற்கு தான் குரு உபதேசம் வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் அது அகத்தவம் என்று சொல்றார்கள். அதை வானப்பிரஸ்தம் என்று வடமொழியார் கூறுவார். அதாவது வான் என்றாலே ஆகாசம் என்ற ஒரு பெயர். ஆகாசம் என்பது உயிருக்கு ஒரு பெயர். அதனால உயிரை உணர்வதற்காக அந்த நிலையிலேயே மனதை நிறுத்தி செய்யும் போது அல்லது இந்த பயிற்சி ஏற்கும் போது குடும்பத்திலே அது சரியாக வராது. அதனால ஒதுங்கி நின்று செய்ய வேண்டும் என்ற போது வனத்திலே இருந்து அவர்கள் பயிற்சி எடுத்திருந்தாலும் வனப்பிரஸ்தம் என்றும் வானப்பிரஸ்தம் என்றும் 2 விதமான வார்த்தைகளோடு அதை வழங்கினார்கள். அதன் பிறகு உணர்ந்து விட்டார்கள், பிரம்மத்தை உணர்ந்து விட்டார்கள், சிவத்தை உணர்ந்து விட்டார்கள், உலகத்தையும் உணர்ந்து விட்டார்கள், தன்னை உணர்ந்து விட்டார்கள். அதன் பிறகு என்ன மீதம்? இந்த உடலோ சமுதாயத்தினாலே ஆக்கப்பட்டது. அதனாலே மிச்சம் உள்ள எல்லா ஆற்றலும் சமுதாயத்து உடையது என்று உடலை சமுதாயத்துக்கு ஒப்புவித்து விடுகிறான். அறிவோ அது பிரம்மத்தினுடைய ஆட்சி, எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆட்சியே இங்கு அறிவாக இருக்கிறது. எனவே அறிவை அவனோடு ஒப்பித்து விடுகிறான், அறிவை சிவத்தோடு ஒப்பித்து விடுகிறான், உடலை சமுதாயத்துக்கு ஒப்பித்து விடுகிறான். நான் என்று கூறிக்கொள்வதற்கு என்ன உண்டு? இந்த தெளிவில 2 புறமும் தன்னை பிரித்து அர்ப்பணித்து விட்ட பிறகு மக்கள் நலநாடி தொண்டு செய்வது, இறைவனோடு ஒன்று இணைந்து பேரின்பத்திலே திளைத்து நிற்பது, இதுதான் அவனுடைய வாழ்க்கை மீதமுள்ள காலத்தினுடைய செயல். எனவே அது தொண்டு என்று நாம் அழைக்கின்றோம். இந்த முறையில இளமை நோன்பு, இல்லறம், அகத்தவம், தொண்டு, இது வாழ்க்கையிலே மனிதன்
அடைந்து வரக்கூடிய அறிவு முறைகளை பற்றி அவ்வப்போது பயிலும் முறைகளை பற்றி வந்த பகுதிகள். அதன் பிறகு 4 சாதிகளை பிரித்தார். பிரம்ம, சத்திரிய, வைசிய, சூத்திரர் என்று. சூத்திரர்கள் என்பது பிற்காலத்தில் ஒலி மாறி விட்டது. இப்பொழுதும் எல்லாருக்கும் தெரியும் சூத்திரம் என்றால் என்ன? சுருக்கமானது, விரிவான அர்த்தத்தை உடையது, ஆழமான அர்த்தத்தை உடையது, ஆதாரமானது என்றெல்லாம் சொல்வதுதான் சூத்திரம். இந்த உலகம் முழுவதும் மக்கள் வாழ்வுக்கு என்ன வேண்டும்? உணவு வேண்டும், உடை வேண்டும், உறைவிடம் வேண்டும். இந்த 3ஐயும் உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் சூத்திரர்கள் எனப்பட்டார்கள். எல்லாருடைய வாழ்வுக்கும் அடிப்படையானவர்கள். இவர்கள் இல்லை என்றால் மற்றவர்கள் வாழ முடியாது என்ற முறையிலே எல்லார் வாழ்வுக்கும் அடிப்படையாக அமைந்தவர்களை சூத்திரர்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்கள் ஒவ்வொரு இடத்திலே அதிகமாகவும் மற்ற இடத்திலே தேவையாக இருக்கிற போது அதை மிச்சமுள்ள பொருட்களை இல்லாத இடங்களுக்கு கொண்டு போய் அவர்களுக்கு கொடுத்து அங்கே மிச்சமுள்ள பொருட்களை வாங்கி கொண்டு வந்து மற்ற இடங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாகவே சமுதாயத்துக்கு சேவை செய்தவர்களை வியாபாரிகள், வைசியர்கள் என்று சொன்னார்கள். அதன் பிறகு இளைவன், அதாவது வலுவுள்ளவன், வலுவில்லாதவன் என்ற 2 தரப்பில பொருள் வைத்திருப்பவன் அல்லது உணவுப் பொருளை தயாரித்து இருப்பு வைத்திருப்பவன், அது இல்லாதவன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே இருப்பு வைத்தவனை அடித்து அல்லது துன்புறுத்தி இல்லாதவன் பிடிக்கிக் கொள்வது என்பது சமுதாயத்திலே வந்தது. ஒரு காவலனை ஏற்படுத்திக் கொண்டார்கள், வலுவுள்ளவனை. அந்த காவல் மூலமாக ஒரே காவல்காரன் ஒரு சின்ன ஊராக இருந்தாலும் அவன் பார்த்துக் கொள்ளாம மற்றவர்கள் வந்து யாரும் இங்கே ஆக்கிரமிக்காது, பொருளை கூடாது. அவனுக்கு ஆண்டுதோறும் இவர்கள் எல்லாம் அவன் வாழ்வதற்கு ஏற்ற கூலியை கொடுத்து வந்தார்கள். அதற்கு அறிகுறியாக இவன் இந்த சமுதாயத்திலே அதிகாரம் கொடுக்கப்பட்டவன். இந்த கிராமத்து மக்கள் எல்லோரும் கூடி அதிகாரம் அளிக்கப்பட்டவன் என்பதை காண்பிப்பதற்காக ஒரு தடி ஒன்று ஆவரை சொல்வான். அந்த காலத்தில் வர்ணங்கள் வேறு கிடைக்கவில்லை. சிகப்பு வர்ணம் தான் முதல்ல அதிகமாக இருந்தது. சிகப்பு வர்ணம் பூசிய தடியை இது ஆவரைஸ்ட் ராட் என்று கொடுத்தார்கள். அதுதான் இன்றும் செங்கோல் என்று வழங்குகிறோம். உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் அந்த கோலை வைத்துக் கொண்டு ஆட்சி ஆரம்பிச்சத அதைதான் தடி ஆட்சி என்று கூட சொல்லுது. அவன் வாழ்ந்தான், அவனுக்கு பின்னால் சமுதாயம் வளர்ந்தது. அவன் ஒருவன் போதவில்லை, பல விஷயத்துக் கொண்டான். அவரால் கொடுக்கக்கூடிய மறுத்து இவனா இவ்வளவு என்று நிர்ணயித்து கேட்டு வாங்க வந்தான், வரி ஆயிற்று. அப்படி வளர்ந்ததுதான் சத்திரிய தர்மம். இதுதான் ஆட்சி, ஆட்சியாளன். அவனுக்கு பின்னால அவனுடைய மகனுக்கு சமுதாய சார்போடு அந்த அதிகாரத்தை வழங்குவதற்கு வைத்த சடங்கு இன்று வரையில முடிசூட்டல் என்ற முறையில ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஆகவே இந்த மாதிரி சத்திரியன் என்ற முறை உருவாயிற்று. இதற்கப்பால இயற்கை உணர்ந்தார்கள். ஒவ்வொரு பொருளிலும் ஒரு மெய்ப்பொருள் என்று ஒன்று ஊடுருவி நின்று அதனுடைய இயக்கத்தினாலே முறைதோறாது எல்லா பொருட்களும் அதன இயக்கத்திலே தவறாது நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு இருப்பதை உணர்ந்தவர்கள், அறிவை உணர்ந்தவர்கள். எல்லாம் அல்ல இறைவனை உணர்ந்தார்கள், அறிவையும் உணர்ந்தார்கள். ஒவ்வொரு பொருளிலேயும் அதே இறைவன் எந்த நிலையிலே செயலாற்றி விளைவுகளை தந்து கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்தவர்கள்
வாழ்க்கையிலே மனிதன் செய்யும் செயல்களுக்கு இன்ன விளைவு வரும் என்று கூறி அவைகளெல்லாம் விளக்கி மக்களை நல்வழிப்படுத்தினார்கள். ஒழுக்க பழக்கங்களுக்கு உட்படுத்தினார்கள். அவர்கள் வேண்டியவர்களுக்கு இறை உணர்வை அவ்வந்த வயதுக்கு ஏற்றவாறு கொடுத்தார்கள். முழுமுதற் பொருளை அறிந்தவர்கள், அதாவது முழுமுதற் பொருளுக்கு பிரம்மம் என்ற பெயர் உண்டு. அந்த பிரம்மத்தை அறிந்தவர்கள் மக்களை வழிநடத்தினார்கள். அவர்கள் பிராமணர்கள் என்றார். ஆகவே இவ்வாறு அறிவறிந்த நிற்பொருள் உணர்ந்த ஞானிகளை பிராமணர்கள் என்றார்கள். இதை அவரவர்கள் அந்த காலத்திலே அவர்கள் பிறக்கும் குழந்தைதான், பிள்ளைதான் நீண்ட காலம் பயின்று அதை பழக வேண்டியதாக இருந்தது. அந்த காலத்தில் எந்த தொழிலை செய்தாலும் இப்பொழுது மிஷின்கள் மூலமாக செய்கிறோம். அந்த காலத்தில் கையினால தான் செய்யணும். அப்போ ஒரு தொழிலை யார் கற்றுக்கொள்ள முடியும், எவ்வளவு நாள் கற்றுக்கொள்ள முடியும்? அந்த காலத்துல தொழிலை கற்றுக் கொடுப்பதற்கு கல்விக்கூடங்கள் இருந்தனவா என்றால் இல்லை. அந்தந்த தொழிலை அவரவர்கள் குடும்பத்திலே தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினால அந்த தொழிலை கொண்டு அவர்களை பிரித்து கூறி சூத்திரர்கள், வைத்தியர்கள், சத்திரியர்கள், பிராமணர்கள் என்று கூறினோம். இப்பொழுது என்ன நிலைமை? எல்லா தொழில்களும் மிஷின்களால செய்யப்படுகின்றன. நேரடியாக கையினாலே செய்யக்கூடிய தொழில்கள் மிகச்சிறவை. அதனால தனியாக ஒரு பகுதியினரை சூத்திரன் என்று சொல்வதற்கு இல்லை. எல்லாரும் எல்லா தொழிலையும் செய்யலாம் என்ற போது சூத்திரர்கள் என்ற வார்த்தையோ அதுக்குரிய அர்த்தமோ அதற்கு தேவையோ அற்று போயிடுச்சு. ஒவ்வொருவரும் தான் உற்பத்தி செய்த பொருளை இப்பொழுது நேரடியாக வாணிபம் செய்து கொள்ளலாம். ஒரு பிரிவு மக்கள் தேவை இல்லை என்ற போது இப்ப வைத்தியர்கள் என்ற அந்த ஜாதி தேவையில்லாது போயிட்டு அர்த்தமற்று போயிட்டு, முடியாட்சி முறை ஒழிந்து குடியாட்சி முறை வந்து ஓட்டு போட்டு மனிதனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அவர்களுக்கு வேண்டிய ஆட்சியாளனை என்ற முறை வந்த போது யாருமே ஆட்சியாளனாக மாற முடியும், வர முடியும். யாரையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றலும் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்ற போது தனியாக சத்திரியன் என்ற ஒரு பிரிவு போயிட்டு அர்த்தமே இல்லை. அதே போன்ற படிக்கும் இளைஞர்கள் எல்லாம் சிறுக சிறுக விஞ்ஞான அறிவின் மூலமாக இயற்கை சட்டங்களையும் இயற்கையிலே உள்ள ரகசியங்களும் அறிந்து கொண்டே வந்து விட்டார்கள். சக்தி என்ற நிலையில, அணு என்ற நிலையில அணுவை பிரித்து ஒவ்வொரு புரோட்டான், எலக்ட்ரான் என்ற முறையில சக்தியின் பிரிவினாலே உலகம் தோன்றி எப்படி இயங்குகிறது என்பதை ஒவ்வொரு பொருளிலே இருக்கக்கூடிய இயக்கங்களை அறிந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட மெஞ்ஞானத்துக்கே அவர்கள் வந்துவிட்டார்கள். இன்னும் ஒரே ஒரு இடம் பாக்கி, இவர்களுக்கெல்லாம் மூல காரணமாக உள்ள சிவம் என்ற பூரண பொருளை சாதாரணமாக விஞ்ஞானம் ஒப்புக்கொள்ளவில்லை, அறியவில்லை. காரணம், இவர்கள் வைத்திருக்கக்கூடிய கருவிகளை கொண்டே அதையும் அறியணும் என்று பார்க்கிறாங்க. அதனால அந்த கருவிகளுக்கு எட்டாதனால இவர்களுக்கு ஒரு எல்லை உண்டு. விஞ்ஞானிகளுக்கு எந்த பொருளை கண்களாலே காண முடியாதோ, புலன்களாலே காண முடியாதோ, அளக்க முடியாதோ, அதே போன்று எந்த கருவிகளாலேயே எந்த பொருளையும் அளந்து காலதூர பருமனால கணிக்க முடியாததோ அந்த பொருள் விஞ்ஞானத்துக்கு வராது. யுகத்தோடு ஒத்துக்கொண்டாலும் அது விஞ்ஞானத்துக்கு உட்பட்டது அல்ல என்ற ஒரு சம்பிரதாயம் வைத்திருக்கிறார். ஆகையினால பெரும்பாலும் இந்த விஞ்ஞானிகள் எல்லாமே கிட்டத்தக்க விரிந்த பிரபஞ்சத்தை ஆராயவும், அந்த விரிந்த அறிவிலை இயற்கையினுடைய சட்டங்களை உணரவும் எல்லோருமே தயாராயிட்டாங்க. அதே நேரத்தில் பரம்பரையாக
அந்த பிரம்மஞானம் பெற்று வாழ்ந்து வந்தார்களே அவர்கள் இப்பொழுது உண்மையாக பிரம்மஞானம் பெறவும் முடியவில்லை. பிரம்மஞானம் பெற்றவர்கள் அவர்கள் மாத்திரமல்ல, அப்படியே இருந்தாலும் யார்களுமானாலும் பிரம்மஞானம் பெறலாம் என்ற முறையில பிற்காலத்திலே வந்த மகான்கள் எல்லாம் வழிகாட்டி யோக முதலிய சாதனைகளால பிரம்மஞானத்தை யார் வேணுமானாலும் பெறலாம் என்று சொன்னார்கள். அப்படி அனுபவ பயிற்சி செய்யக்கூடியவர்கள் பார்ப்பவன் யாரென பார்ப்பவர்கள். யார் இங்கே இருந்து பார்க்கலாம்? அறிவுதானே. அந்த அறிவு என்பது என்ன என்று அறிவினாலேயே சென்று உள்நோக்கி பார்க்கக்கூடியவர்களை பார்ப்பனர் என்றும், அப்படி பார்த்து பார்த்து முடிவான பொருளாக அறிவிக்கு முடிவான பொருளே எல்லாம் வல்ல இறைவனாக இருப்பதாக உணர்ந்து கொள்ளும் போது பிராமணன் என்றும், அகநோக்கு பயிற்சியும் அந்த பயிற்சியிலே கண்ட விளக்கமும் தான் அகத்தவம் தொண்டு என்ற இரண்டு நிலையிலே வந்தவர்கள் அதை பார்ப்பனர் என்றும் பிராமணர்கள் என்றும் கூறிக்கொள்வார். ஆகையினால இப்பொழுது பிராமணன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் தனியாக ஒரு இனமோ ஒரு ஜாதியோ இல்லை. அப்படி சொன்னால் பழக்கம் சொல்லும். அந்த பழக்கம் தான் இப்பொழுது இருக்கிறதே தவிர, ஆனால் உண்மையிலேயே சூத்திரன் என்பது அற்றுப்போயிட்டு எல்லாருமே சூத்திரர்களாக இருக்கிறோம். எந்த பொருளையும் நாம் செய்து கொள்வதற்காக எல்லாருமே வைசியனாக இருக்கலாம். நாம் வியாபாரம் செய்யக்கூடிய உரிமையும் திறமையும் வாய்ப்பும் இருப்பதனால எல்லோருமே ஆட்சிக்கும் வரலாம், ஆட்சியாளனை தேர்ந்தெடுக்கலாம். அந்த குடியரசு முறையினால எல்லாருமே சத்திரியர்கள் தான். அதே போன்று விஞ்ஞானத்துக்கு அகத்தவமும் செய்ய எல்லாருமே தகுதி உள்ளவர்கள், பிரம்மஞானம் பெறுவதற்கு எல்லோருமே தகுதி உள்ளவர்கள். ஆகையினால தனியாக இதுவரையில பாராட்டி வந்த சாதி என்ற பிரிவினை தேவையே இல்லை, அந்த பகுப்பே தேவையில்லை. ஆனால் பழக்கத்தினாலே இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அது இல்லவே இல்லை என்பது இப்பொழுது அறுதியிட்டுக் கொள்ளலாம். அதன் பிறகு பாவ புண்ணியம் பிறவி தொடர் என்பது இந்த சமய உணர்வுல கொண்டு வந்தது. காரணம் என்ன என்றால், எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் செய்யும் போதே ஒரு பதிவு உண்டாகிறது. இந்த உடலிலே, மூளையில, வித்தில, உயிராற்றுங்க. அதன் பிறகு பதிந்த பதிவு மீண்டும் மீண்டும் பிரதிபலிக்கிறது எண்ணங்களாக, செயலாளமாக. ஆகவே ஒவ்வொரு செயலும் எந்த செயல் செய்தாலும் பதிவு பிரதிபலிப்பு, மீண்டும் அதே இன்பம் துன்பம் விளைவுகள், மீண்டும் அதையே செய்ய வேண்டும் என்ற ஆர்வம், இவைகள் எல்லாம் உண்டாவதை நல்ல முறையிலே கணித்த மகான்கள் இந்த நல்லது கெட்டது என்ற இரண்டு செயல்களை பாவம் என்றும் புண்ணியம் என்றும் வகுத்தார். பாவம் என்றால் எந்த செயல் செய்தால் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் அறிவுக்கும் உடலுக்கும் துன்பம் பெறுமோ அதை பாவம் என்று கூறினார்கள். தகாத செயல். அதே போல பிறவியினுடைய நோக்கம் என்ன? அறிவை பூரணத்துக்கு கொண்டு வர வேண்டும். சாதாரணமான மயக்கத்திலே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அறிவை விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக இறைவனை அறிய வேண்டும் என்பதற்குத்தான் 6வது அறிவோடு கூடி மனிதன் வந்திருக்கிறான். அப்போ பிறவியின் நோக்கமே அறிவை உயர்த்தி, அறிவை உணர்ந்து, இறைவனை உணர்ந்து இறைவனோடு அறிவை ஒன்றுபடுத்திக் கொண்டு பூரணம் பெறுவதுதான். அப்படி பெறாத போது அதற்காகவே எழுந்த அறிவு என்ன ஆகிறது என்று கேட்டால், இது ஒரு பேராற்றலுடைய அறிவு. பிரம்மத்தையே உணர வேண்டியது, பிரபஞ்சம் முழுவதிலும் விரிந்து நின்று அந்த இறைநிலையை அதோடு இணைத்துக் கொண்டு இன்புற வேண்டிய அறிவு. சாதாரணமாக பொருட்களே செலுத்துகிறோம், உணவுகளே செலுத்துகிறோம், அல்லது ஏதோ ஒரு இன்பத்திலே செலுத்துகிறோம். என்ன ஆகிறது? அதை செலுத்திய உடனே இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று அதிலேயே அதிகரிக்கிறது. இந்த பேரறிவாக உள்ள பிரம்மஞானத்துக்கு ஒரு தகுதியான அறிவை சாதாரண பொருளத்திலேயே நிலைக்க செய்யும் போது பீரிட்டு ஓடுகிறது. அது பேராசையாக மாறும்.
அந்த பேராசை தடைப்படும் போது அந்த தலையை நீக்குவதற்காக உடலுடைய ஆற்றலையும் கொள்ளும் போது அது சினமாக மாறுகிறது. இந்த பொருள் தேவை என்பதை உணர்ந்து சமுதாய சட்டத்திட்டங்களோடு அவர்கள் வைத்துத்தான் வாழ வேண்டும் என்ற போது ஒவ்வொருவரும் அவர்கள் பொருளை சேர்க்கவும் பிறர் கவலாது பார்க்கவும் பிற பொருளை கூட கவரக்கூடியான எண்ணம் வரும்போது அதை மைசலினஸ், அது கடும்பற்று என்று சொல்லுவோம். இதே போல ஆண் பெண் முறை தவறான ஒரு இச்சை எழுவதும் ஆசையினுடைய ஒரு பகுதியை தான். எல்லாம் வல்ல இறைநிலைக்கு போக வேண்டிய ஒரு விரைவான ஆசையானது ஏதோ ஒரு இடத்திலே தடுக்கப்பட்ட போது அங்கேயே முரண்படுகிறது அல்லவா? இதுதான் அது அந்த முறையில முறை தவறிய வாழ்க்கை. அதன் பிறகு உயர் வாழ் மனப்பான்மை. ஏதோ ஒரு எந்த ஒரு பொருளையோ அறிவையோ செல்வத்தையோ மனிதன் பெற்றால் அவன் உடலளவிலே வைத்துக் கொண்டு தனக்குரிமை என்று எண்ணிக்கொண்டு தான் இந்த நிலையிலே இருக்கிற போது பிறரோடு ஒத்து பார்த்து அவன் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன், நான் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் என்ற முறையிலே உயர்ந்தாள் மனப்பான்மை வைத்துக் கொண்டு பல சிக்கல்களை வாழ்க்கையிலே ஏற்படுத்திக் கொள்கிறோம் அல்லவா? அது வேனிட்டி அல்லது உயர்ந்தாள் மனப்பான்மை. ஆனால் எந்த இடத்திலே சினம் எழுந்து அந்த நேரத்திலேயே அந்த சினத்துக்குரிய செயலை செய்து முடிக்காவிட்டால் காலமும் வலுவும் பார்த்து அது முடிக்க வேண்டும் என்று சினத்தை இருப்பு கட்டி வச்சான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் தான் வஞ்சம். ஆக இந்த 6 குணங்களும் வேறு ஒன்றுமே இல்லை. ஆசையின் எல்லாம் உள்ள இறைவனை அடைய வேண்டும் என்ற பேரார்வம் உள்ள ஆற்றல் ஆசையாகி அது பேராசையாகி அதை தடைப்படும் போது ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் 6 குணங்கள். ஆகவே இந்த 6 குணங்கள் வயப்பட்டு மனிதன் தவறு செய்தால் ஒவ்வொரு செயலும் அதை பதிந்து பாவப்பதிவுகளாகி மீண்டும் மீண்டும் அதே செயல்களை செய்யும் போது அவனும் வருந்துகிறான், உலகம் வருந்துகிறது என்று கூறி அதை பாவ புண்ணியம் என்று வகுத்து மனிதன் பிறவியின் நோக்கத்தை அடைவதற்காக எந்த காரியத்தை செய்தாலும் அதற்காக அவன் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் மற்ற உதவிகளும் அது புண்ணியம் என்றும், அதே போல அதை தடுக்கக்கூடிய துன்பம் தரக்கூடிய தடையோ திசை மாற்றமோ ஏற்படக்கூடிய செயல்களில் எல்லாம் பாவம் என்றும் வகுத்து வச்சார்கள். அதற்கு சாதாரண சொர்க்கம் நரகம் என்று 2 வார்த்தைகள் வேற கொடுத்திருக்காங்க. அது தவறில்லை. நாம் அதை உணராத போது ஏதோ தவறு என்று ஒரு கற்பனை என்று நினைக்கிறோம். அர்த்தம் தெரிந்து கொள்ளணும். நரகம் என்றால்னா உடல் வரையிலே மனிதன் எல்லை கட்டிக்கொண்டு அந்த உணர்ச்சி வரையிலே எல்லை கட்டி கொண்டா மனிதன் நான் மனிதன் எனக்கு அது வேண்டும் இது வேண்டாம் என்ற அளவில் துன்புட்டுக் கொண்டேதான் இருக்கணும். கொண்டு இருப்பானையானால் உடல் வரையில துன்பம் தான். அதனால நரன் என்ற எண்ணத்தோடு அறிவு இருக்கிற வரையில நர அகம் துன்பம் உடைத்து, நர அகம் என்ற 2 வார்த்தை சேர்ந்ததான் நரகம், அது துன்பம் உடைத்து. சுவர் என்பது ஆகாசம் என்பதுதான் உயிர். உயிர்நிலையை அறிந்த தெளிவில எல்லா உயிர்களும் அந்த ஆகாச வடிவமாக ஆகாச இயக்கமாக இருந்து கொண்டு அந்தந்த உயிரிலே அந்தந்த உடலிலே செய்த செயல்களுக்கு ஏற்ப வேறுபட்டிருக்கின்றனவே தவிர எல்லா உயிர்களும் ஒன்று என்ற உணர்வு பெறும்போது அதில் இந்த 6 குணங்கள் இல்லை, மற்ற அவச்சயங்கள் இல்லை, நல்லதையே செய்ய வேண்டிய அளவுக்கு மனிதன் விரிந்து வருகிறான். அந்த விரிந்த அறிவிலே அவனும் இன்பமாக வாழ்வான், மற்றவர்களும் இன்பமாக வாழ்வார்கள். ஆகையினால ஸ்வர்க்கம் இன்பம் அடைக்கலை என்று சொன்னார்கள். சாதாரண மக்களுக்கு தெரியாதவர்களுக்கு அந்த ஸ்வர்க்கம் நரகம் விவரித்து கூற முடியாது. ஆகையினால இறந்த பிறகு உங்களுக்கு இன்பம் கிடைக்கும் என்று ஆசை காட்டியும் இறந்த பிறகு தீமை செய்தால் துன்பம் கிடைக்கும் என்று அச்சமூட்டியும் பக்தி மார்க்கத்தில அறிவிலே முழுமை பெறாதவர்கள் கூட நல்லதையும் செய்ய வேண்டாம், தீயதை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு
அதை திருப்பி ஒரு கற்பனையான அர்த்தத்தை வழங்கிவிட்டார். ஆகவே இவைகளெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளும் போது, முழுமையாக உணர்ந்து கொள்ளும் போது இந்த இந்து சமயத்தின் பெருமையை உணர்ந்து கொள்வோம். அந்த இந்து சமயத்தின் பெருமையில இளவி நோன்பு, இல்லறா, அகத்தவா, தொண்டு என்று 4 சொன்னன. இளவி நோன்பு சிறு வயதில, படிக்கும் வயதில, கல்வி வயதில வேண்டியது. இல்லம் என்பது எவ்வாறு என்பது அது கடமையல்ல என்று சொல்லிவிட்டேன். இதற்கு இதில் இருந்து அகத்தவம் என்பதற்கு ஒரு காலத்தில அது பழங்கால ஒரு கொள்கை. குடும்பத்தை விட்டு வெளியேறி அகத்தவம் செய்து வந்தார்கள். அது முறையே நீண்ட கால பயிற்சி முறை. அகத்தவம் செய்து அதன் பிறகு முடிவை கண்டார்கள். ஆனால் இப்பொழுது தேவையில்லை. இல்லறத்திலே இருந்து கொண்டே அகத்தவம் மாற்றலாம், இறைவனையும் அடைந்து விடலாம் என்பது இந்த காலத்திலே இப்பொழுது நான் சொல்லுகிறேன் என்று எண்ண வேண்டாம். நீட்டலும் அழுத்தலும் வேண்டாம், உலகம் பழித்ததை விட்டுவிடும். அழுத்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்ததை விட்டுவிடும் அன்றே அவர் சொன்னார். என்னன்னா, நீ பொறுப்பு கொள்ள வேண்டியது இல்லை. 2 விதமா பிரிச்சாங்க. எப்படின்னா, இளவி நோன்புல ஒரு அடையாளமாக அந்த காலத்தில் இருந்தது மொட்டை அடிச்சுட்டு இருக்கணும். திருமணத்தின் போதுதான் ஒரு சவரம் செய்துட்டு மொட்டைய, அதாவது மயிரை வளர்த்து அங்கே ஒரு குடும்பி என்ற அடையாளத்துக்கு இங்க கொஞ்சம் தூரம் மயிர் விடுவாங்க. எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய சடங்கு. அந்த குடும்பி ஆகிறான் என்ற அளவுக்கு குடும்பி என்ற அடையாளத்துக்கு இன்னைக்கு குடுமி குடுமி என்று சொல்லிடுறோம். நாம எல்லாருமே சேர்ந்துட்டு அதுதான் சொல்றோம். அந்த குடும்பி என்ற ஒரு சம்பிரதாயத்துக்கு கொண்டு வர்றார்கள். ஆகையினால அந்த குடும்பத்துல இருந்து கொண்டு வெளியில காட்டுல போய் தவம் செய்ய போறான்னா அங்க என்ன செல்லுன வச்சிருக்காங்க, முடியாது, வளர்க்க வேண்டியிருப்பான். அதனால தாடி மீச எல்லாம் வளர்ந்துடும் அந்த காலத்துல. அப்படி பிரிச்சாங்க. குடும்பத்துல இருந்து போய் தொடர்பு கொள்ளக்கூடியவனுக்கு மயிர் வளர்த்து கொண்டு இருப்பது ஒரு அடையாளமாகவும், குடும்பம் போகாமலே இளமையிலேயே இருந்து அவன் தொடர்பு கொள்ளக்கூடியவன் மொட்டை அடிச்சு கொண்டு இருப்பான் என்பது இது ஒரு சம்பிரதாயமா வந்தது. அதுதான் இப்பொழுது கூட தமிழ்நாட்டில் ஒரு கவலை இல்லாதவர்களுக்கு அல்லது பொறுப்பில்லாதவர்களுக்கு என்ன அவன் மொட்டை பையன்னு சொல்றான். என்னன்னா, திருமணம் ஏற்காத முன்ன இளமை நோன்புல இருக்கிற போது அவர்களுக்கு பொருளுடைய விதையோ குடும்பத்தினுடைய கஷ்டமோ ஒன்றும் தெரியாது இல்லவா. அதனால மொட்டை அடிச்சு கொண்டு இருக்கக்கூடிய காலத்துல பொறுப்பு குடும்ப பொறுப்பு இல்லாதவர்கள் என்பதை வச்சு இப்ப கூட அதையே அவனுக்கு என்ன தெரியும் மொட்டை பையன் சொல்றது. அது அந்த காலத்தை, இளமை நோன்பு காலத்தை ஒவ்வொரு செயலால ஒவ்வொரு உடையால குறிச்சாங்கள. அதை வள்ளுவர் சொல்றாரு, இளமை நோன்புலையும் நீ இல்லறம் பிறந்து அல்லது துறவியாக வேண்டியது அவசியம் இல்லை. அதே போல கடமையவன் கொண்டு இல்லறம் சேர்ந்த போது கூட அங்கிருந்து ஒண்ணு விடுத்துக் கொண்டு மயிர் வளர்த்துக் கொண்டு தாடி வளர்த்துக் கொண்டு நீ இருக்க வேண்டியதில்லை. அதாவது துறவுக்கு அறிகுறியாக இதை கொண்டாங்கல. ஆகையினால இந்த 2 வகையான துறவு வேண்டியதே இல்லை என்று சொல்றார். ஆகையினால இல்லறத்தில் இருந்து கொண்டு நீங்கள் அகத்தமும் செய்து கொள்ளலாம், ஞானமும் பெறலாம் என்ற உண்மையைத்தான் அங்கே அந்த கவியின் மூலமாக அந்த மகான் விளக்குகிறார் என்பதை கூறிக்கொள்கிறேன். ஆகையினால இப்போ பிரம்மச்சரியம் அல்லது இல்லறம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம் இவைகள் 4ம் தனியாகவே இல்லை. நாம் சிறு வயதுல பிரம்மச்சரியம் ஒழுங்காக கல்வி, பிரம்மச்சரியத்துல 4 உறுப்புகள்: எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க வழக்கங்கள். இந்த 4ம் பயில வேண்டும், முறைப்படி பயில வேண்டும். அப்படி பயின்றவர்கள் தான் எல்லோரும். ஆகையினால அதை விட்டு விலையில்லை. இப்போ அதன் பிறகு இல்லறம் ஏற்றோம், இல்லறத்தில் பழகி கொண்டு வர்றோம். இப்போ இன்றைக்கு உள்ள சூழ்நிலைப்படி எல்லோரும் பெரும்பாலானவர்கள் அகத்தவத்தை ஏற்றிருக்கின்றார்கள். உண்மையே மெய்ப்பொருளையும் உணர்ந்தவர்களும் சிலராயிட்டார்கள். இப்ப பாருங்க, ஒவ்வொருவருமே
இளவினோந்து, இல்லறம், அகத்தவம், தொண்டு என்ற 4 ஆசிரமமும் ஒன்று சேர்ந்து போச்சு ஒரே மனிதன். ஆகவே இந்த வர்ணம் என்பதோ ஆசிரமம் என்பதோ தனியாக இல்லை, தனியாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டியதே இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் உரியது, காலத்தால் உரியது, அறிவின் உயர்வுக்கு ஏற்ப அது உரியது. அவர்கள் அந்தந்த காலத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் என்ற விளக்கத்தை கூறி, இந்த விளக்கத்துக்கு ஏற்ப பயிற்சி இல்லறத்திலே உள்ளவர்களுக்கு அகநோக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். உண்மை பொருளை மெய்ப்பொருளை அவர்களால் உணர்ந்து கொள்வதற்கு ஒவ்வொருவரையும் தயார் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு எழுந்த ஒரு நிறுவனம் தான் உலக சமுதாய சேவா சங்கம். அதனுடைய செயல் திட்டம் முதல்ல ஒவ்வொருவரையும் அகத்தவத்துல வைத்திருக்கிற போது மனத்தையே முதல் வைத்து அதை ஒழுங்குபடுத்தி அதன் மூலமாக செயலையும் சிந்தனையும் இணைத்து நல்லவர்களாக முழு மனிதர்களாக ஆகலாம் என்று சொல்லி ஆக்குவித்து இப்பொழுது ஊக்குவிக்கக்கூடிய அளவுக்கு தொண்டு ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தில் அதை மனவளக்கலையை என்று கூறுவோம். மனத்தை வளப்படுத்துவதனாலேயே, மனத்தை விட வேற என்ன இருக்குது இந்த பிரபஞ்சத்துல மனிதனுடைய வாழ்க்கையில சொல்லுங்க. எண்ணமே இல்லை எனில் ஏதும் இல்லை, எண்ணத்துக்கு அப்பாலும் ஒன்றில்லை. இன்பமோ துன்பமோ உயர்வு தாழ்வு நல்லது கெட்டது பெருசு சின்னது ஞானம் அஞ்ஞானம் எதை எடுத்தாலும் மனத்தை பொறுத்துதான் இருக்கிறதே தவிர அதுக்கு அப்பாலும் ஒன்றுமில்லை. ஆகவே அந்த மனத்தினுடைய தன்மை உணர்த்து, மனம் என்பது இன்னதுதான் இப்படித்தான் இயங்குகிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு அந்த மனதை செம்மைப்படுத்திக் கொண்டு வாழ்வாங்கு வாழ வழிவகுக்கக்கூடிய இந்த மனவளக்கலை மன்றம் அதற்காகவே தொண்டாக்கி வருகிறது. இதுல சேர்ந்தவர்கள் எல்லாம் தொண்டர்கள் தான். யாரும் வேறு எந்த விதமான உயர்வு தாழ் மனப்பான்மை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அல்ல. அவர்கள் உணர்ந்ததை உங்களுக்கு உணர்த்துகின்றார்கள். எல்லோருமே ஒரு கைகோர்த்துக் கொண்டு ஒரே திசையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கோம். அந்த பயணத்துல ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையாக உதவியாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற அளவிலே நட்பு உரிமையிலே ஒருவருக்கு ஒருவர் நலம் பாராட்டி இந்த சங்கம் பறந்து கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவரையும் வேண்டியவர்கள் எல்லாம் இதில் சேர்ந்து கொண்டு இந்த 4 வகை பெயர்களையும் இணைத்து, அதாவது இளமின் ஒன்று இல்லறம் அகத்தவம் தொண்டு என்ற 4 வகை பெயர்களையும் இணைத்துக் கொண்டு ஒவ்வொருவரும் சிறப்பாக அவருடைய ஆற்றலை பெருக்கிக் கொண்டு சிறப்பாக தான் வாழ்வதோடு பிறரையும் சிறப்பாக வாழ வைக்க முடியும் என்று கூறி அந்த சேவையிலே யார் யார் விரும்புகின்றார்களோ ஒன்றுபடும்படியாகவும் வேண்டுகோள் விடுத்து எனது உரையை முடிக்கிறேன். நீங்கள் அனைவரும் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் இடத்தில் ஓங்கி சீரோடு சிறப்போடு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைநிலையோடு எண்ணத்தை இணைத்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்க்கை உரை முடிக்கிறேன்.